அவங்கள பார்த்து பரிதாபப்படும் இந்த சொசைட்டி. பிகாஸ் யூ வேர் அ கேன்சர் பேஷண்ட் சம்டைம் பேக். உங்கள பார்த்து தேவையே இல்லாத ஒரு பரிதாபம் வரும். இன்றைக்கி அவங்க பார்த்தா நார்மலாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்த்து அச்சச்சோ அப்படியா அப்படிம்பாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் நம்ம பேர் நம்ம சொல்ல விரும்பல. ஸோ தே ஆர் பேக் டு தேர் ப்ரொஃபஷனல் லைஃப்ஸ். எவ்வளோ ஆர்டிஸ்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க. தே ஆர் லைக் ஆஸ் குட் அஸ் எனி அதர் இண்டிவிஜுவல் ஹூ ஹேவ் நெவர் ஹேட் அ கேன்சர். அவங்கள போய் பாவப்பட்டால் அவங்களுக்கு எப்படி இரிட்டேட் ஆகுமா இல்லையா? ஸோ இதுதான் ஒரு ரீசன். ஐ திங்க் இந்த ஸ்டிக்மா இருக்கிறது தான் ஒரு ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன் நான் கொஸ்டின் கேட்டேன்னா, நிறைய இப்போ பேஷண்ட்ஸ் வந்து ரிவ்யூஸ் பார்த்துட்டு ப்ராடக்டை வாங்குற மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. ஓகே ஓகே, புரியுது இப்போ ரிவ்யூஸ் போடாத ஒரு இதுக்கிட்ட உண்மையிலே சொல்கிறாங்களா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஓகே, ஸோ அதனால் இது வந்து நம்ம எத்திக்ஸ் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் உங்ககிட்ட உங்கள் வாயால் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று சொல்கிறேன். இப்போது கேன்சர் க்யூர் அப்படின்றத பற்றி ஒரு டாக்டர் பேசுகிறதுக்கும் ஒரு பேஷண்ட் பேசுகிறதுக்கும் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுப்பாரு. ஆனால் பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை எமோஷனாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அந்த எமோஷன் 2 விதமாகவும் ஒர்க் ஆகும். என்னென்னா சர்வைவ் ஆன பேஷண்ட்டு எந்த கேன்சருக்கும் பயப்படாதீங்க, கேன்சர்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு ரொம்ப பாசிட்டிவாக பேசிடுவாங்க. இதே ரிலேட்டிவ்ஸ் யாராவது ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு கேன்சர் திரும்ப வந்துச்சு, க்யூர் பண்ண முடியல, அந்த ரிலேட்டிவ்ஸ்ட்டு போய் கேட்டிங்கன்னா ஐயோ கேன்சருக்குலாம் எவ்வளோ வைத்தியம் பண்ணி பிரோஜனம் கிடையாது சார்னு நெகட்டிவாக ஒரு எமோஷன் வரும். ஸோ இந்த 2 எமோஷன் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும் அப்படின்னா அது டாக்டர்ஸால் மட்டும்தான் கொடுக்க முடியும். தட் இஸ் வை வி டெல் யூ வாட் யூ ஹியர் அபவுட் கேன்சர் ஃப்ரம் பப்ளிக் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட்.